Hi students, yesterday we saw some of the topics in our Indian Constitution. Today we'll continue from the last topic we completed. Last one what we saw yesterday is citizenship, right? The last video we completed up to citizenship. Now we are going to see the other topics which were I highlighted, that is fundamental rights, directive principles of state policy, which is also known as DPSP. In short form or in abbreviation we say it as DPSP. And next one is fundamental duties. So what is called as fundamental rights? See, when we are living in a state or in a country, we need some basic rights. இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு ஊருக்கு போகிறோம், ஏதோ ஒன்று செய்கிறோன்னா நமக்கு சில விஷயங்கள் தேவை. இப்போ டிராஃபிக் ரூல்ஸ்லாம் இல்லாமல் கண்ணா பின்னான்னு நம்ம போயிட்டே இருந்தோன்னா வில் ஃபேஸ் மோர் ஆக்சிடென்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஸ்டேட், அதாவது கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்துக்கும் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஹியூமன்ஸ்க்கு பேசிக்காக சில ரைட்ஸு கான்ஸ்டியூஷன் வந்து கொடுத்துருக்கு. லைக் ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், இந்த மாதிரி சில ரைட்ஸ் எல்லாம் வந்து கான்ஸ்டியூஷன் கிராண்டட் பண்ணியிருக்கு. இதை வந்து யாராலையும் நெக்லெக்ட் பண்ண முடியாது. See, if you're going to express your feelings, express your thoughts in some institution or something, no one should oppose you or no one should say that you should not talk this type of things in here or in this place அப்படின்னு சொல்லிட்டு no one should talk like that. So we'll see some of the basic information about the fundamental rights. See, our fundamental rights is in the part 3 of our constitution. So Indian constitution la third part la fundamental rights கொடுத்திருக்காங்க. article 12 ல இருந்து 35 வரைக்கும் fundamental rights இருக்குது. Initially when the constitution was framed in 1950, we had 7 fundamental rights. ஓகேவா? இப்போ ப்ரெசண்ட்டாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஏன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஃபண்டமெண்டல் ரைட் வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அபாலிஷ் பண்ணிவிட்டு அதை ஆர்டிக்கல் 300A வச்சுருக்காங்க. சம் ரீசன், சம் கேசஸ்னால இதை அபாலிஷ் பண்ணி ஆர்டிக்கல் 300A வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தோன்னா ஆர்டிக்கல் 12லேருந்து ஆர்டிக்கல் 35 வரைக்கும் இருக்கிறது தான் ஃபண்டமெண்டல் ரைட்னு சொல்லுவோம். மற்ற ரைட்ஸு ஆர்டிக்கல் 1 to ஆர்டிக்கல் 390 அண்ட் அபவ் 398 அப்படி அந்த நம்பர் வரைக்கும் இருக்க ஆர்டிகல்ஸ்லாம் என்ன சொல்லுவோன்னா கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ்ன்னு சொல்லுவோம். கான்ஸ்டியூஷனல் ரைட் இஸ் டிஃப்ரெண்ட், ஃபண்டமெண்டல் ரைட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ யூ ஷுட் நாட் confuse both of them. ஓகேவா? இந்த 12 to 35 வரைக்கும் எந்த ஆர்டிக்கல் வந்தாலும், சப்போஸ் நடுவில் வந்து 30A, 31A, 32A இந்த மாதிரி எது வந்தாலும், ABCDன்னு எது வந்தாலும் 12 to 35ல் வர நம்பர்ஸில் இருக்கிறது எல்லாமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எங்கேருந்து பாரோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நேற்று நான் சொன்ன சம் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம பாரோ பண்ணி எடுத்திருக்கோம் கான்ஸ்டியூஷனில் அப்படி சொல்லிட்டு. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எங்கேருந்து எடுத்திருக்கோன்னா யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்கோம். யூஎஸ் ஆல்சோ ஹாவ் கான்ஸ்டியூஷன். அங்கே இருக்க ஒன் ஆஃப் த ஃபியூச்சர் தான் ஃபண்டமெண்டல் ரைட். அங்கேருந்து நம்ம பாரோ பண்ணி இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை எடுத்திருக்கோம். இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனோட மேக்னா கார்ட்டா தான் ஃபண்டமெண்டல் ரைட்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அம்பேத்கர் இஸ் த ஒன் ஹூ டிராஃப்டட் த constitution, right? He mentioned fundamental rights as the magna carta of Indian constitution. So we'll see what are all the fundamental rights. Right to equality, from article 14 to 18 we have this right to equality, and from article 19 to 22 we have this right to freedom. Next one, article 23 and 24, right against exploitation. Another one is right to
freedom of religion, article 25 to 28. So next, article 29 and 30 is culture and educational rights. Then article 32 is right to constitutional remedies. These are all the fundamental rights we are having. In elaboration, when you have to see what are all the rights inside the constitution or what are all the fundamental rights inside the article, means you have to refer something. See, article 14 is right equality before law, that it means everyone is equal before law. Article 15 is prohibition of discrimination on basis of religion, race, sex, caste and etc. So first one வந்து article 14 என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது everyone is equal before law. இப்போ ஒரு law எழுதுகிறாங்கன்னா அது எல்லாருக்கும் ஈக்குவல், ஃப்ரம் சில்ட்ரன்லேருந்து ஓல்டு பீப்புள், சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொல்கிற எல்லாருக்கும் அந்த law வந்து ஈக்குவல் தான். சரி, இப்போ லாக்டவுன் போட்டிருக்காங்க, இப்போ எல்லாருமே தான் வெளில போகக்கூடாது அப்படி சொல்கிறாங்க இல்லையா. இந்த டைமுக்கு மேலே நோ ஒன் ஷுட் கம் அவுட், நோ ஒன் ஷுட் டூ திஸ் ஷாப்பிங் அண்ட் ஆல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ இதை வந்து எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல், தே ஆர் ட்ரீட்டிங் எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல். இப்போ மினிஸ்டர் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து நீங்கள் எங்கே வேணால் போங்க, நீங்கள் போய் என்ன வேணால் செய்யுங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்போ ஒரு சிவில் சர்வெண்ட்டுன்றதுக்காக அவங்களுக்கு அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஸோ தே ஆர் ட்ரீட்டிங் எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல். And article 15 is prohibition of discrimination on the basis of race, caste, religion and sex. இதெல்லாம் தான். இப்போது before now we don't have too much of discrimination. We have we are almost equal, right? Before independence or before developing, there were many discrimination on the basis of caste. இப்பயும் வந்து some people will treat like that, but not so. It was completely abolished. And article 16 is equality of opportunity in matters of education, in matters of public employment. இப்போ வந்து எல்லாருக்குமே ஜாப்ஸ் வந்து கேரண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் இன் ஆர்டிகல் 16. 17 இஸ் abolition of untouchability. ஸோ அன்டச்சபிலிட்டின்னு ஒரு விஷயம் இருந்துதா அப்படின்னு நம்மளை கேட்டால் நமக்கு அப்படி ஒரு விஷயம் இருந்ததானே தெரியாது. பட் அப்போது கான்ஸ்டியூஷன் எழுதின டைமில் untouchability வாஸ் அ பிக் ப்ராப்ளம் இன் த சொசைட்டி. தே வில் ட்ரீட் சம் பீப்புள் வெரி பேட்லி. ஸோ நீங்கள் இங்கே போகக்கூடாது, நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, நீங்கள் இங்கே உட்காரக்கூடாது அப்படி சொல்லிட்டு தேர் வேர் மெனி ப்ராப்ளம். அதை வந்து கம்ப்ளீட்டாக அபாலிஷ் பண்ணுறதுக்காக article 17 கொடுத்துருக்காங்க. article 18 is abolition of titles. Before they use these titles, zamindar, ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைட்டில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஒன்ஸ் கான்ஸ்டியூஷன் வாஸ் மேட், திஸ் ஃபண்டமெண்டல் ரைட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் யாரும் டைட்டில்ஸ்லாம் வச்சுக்கக்கூடாது. That is present in article 18. Coming to this right to freedom, article 19 is freedom of speech and expression. So you can speak and express your feelings. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து பேசுகிறதுக்கு உங்களுக்கு இந்த கண்ட்ரியில் இருக்குது, உரிமை இருக்குது. லைக் யூ ஷுட் நாட் டாக் இல் ஆஃப் த நேஷன். இப்போ தட் இஸ் ஆல்சோ சம் பீப்புள் டூயிங் இன் த ஃபேஸ்புக் மீடியாலெலாம் செய்கிறாங்க. பட் தட் இஸ் அகெயின்ஸ்ட் த நேஷன். அப்படி செய்யக்கூடாது. பிகாஸ் வி ஆர் லிவிங் ஹியர், வி ஆர் யூஸிங் த ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி அண்ட் வி ஆர் டாக்கிங் இல் அபவுட் த நேஷன். அப்படி செய்யவே கூடாது. இட் இஸ் லைக் ட்ரீட்டிங் அவர் ஓன் திங் ஆஸ் புவர் அப்படி ஆகிடும். ஸோ நம்மளே தாழ்த்திக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ வி ஷுட் நாட் டூ தட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்டிகல் 20, protection in respect of convention for offences. So protecting you from offense, that is present in article 20. article 21 is right to life. Yes, protection of life and personal living. So
your life is protected in this nation. Your life is protected on the article 21. Next one is article 22, protection against arrest and determination in certain cases. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெர் வாஸ் அ ரூல், ஒரு 6 o'clock மேலே லேடிஸ் வந்து ஸ்டேஷனில் வச்சுக்கக்கூடாது. ஸோ 6 o'clock மேலே ஸ்டேஷனில் லேடிஸ் வச்சுக்கக்கூடாது. ஒரு லேடி கான்ஸ்டபிள் கூட இல்லாமல் ஒரு லேடி அக்யூஸ்டை ஸ்டேஷனில் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேர் வேர் சம் ரூல்ஸ். இதெல்லாம் வந்து இந்த ஆர்டிக்கல் 22 கீழே வரும். Next one is right against exploitation, article 23 and 24. First one is 23, prohibition of human trafficking and forced labor. Human trafficking is nothing but இப்போ கடத்திட்டுலாம் போகிறாங்க இல்லையா, தட் இஸ் ஸோ கால்டு ஹியூமன் டிராஃபிக்கிங். நீங்கள் நிறையா சினிமாஸ்லாம் பார்த்துருப்பீங்க, திடீர்னு ஒரு கார் வரும், வந்துட்டு அப்படியே தூக்கி போட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட்டை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதா அர்த்தம். அப்படி வந்து சாதாரணமாக காரில் தூக்கி போட்டுலாம் போக முடியாது. தட் இஸ் அகெயின்ஸ்ட் தான். யூ வில் பி அக்யூஸ் அண்ட் யூ வில் பி ஒன்ஸ் யூ வில் பி அக்யூஸ் அண்ட் யுவர் கேஸ் ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா யூ வில் பி பனிஷ்டு சிவியர்லி பிகாஸ் யுவர் fundamental right is violated. So human trafficking is more than a offense. You are violating the fundamental right of a person. So this is not at all possible in our nation. Next one, 24, is prohibition of employment of children in factories and etc. So we all know that age 14 varaiko we should give compulsory education to that children, right? So children's a heavy job. அப்புறம் இந்த ஃபேக்ட்ரிஸ்லலாம் வேலைக்கு வைக்கிறது வந்து லைக் எக்ஸ்ப்ளாய்டிங் தெம். ஸோ தட் இஸ் ப்ராஹிபிட்டட் இன் ஆர்டிக்கல் 24. தென் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன். ஆர்டிக்கல் 25 இஸ் ஃப்ரீடம் ஆஃப் conscience and free possession, practice and propagation of religion. This 25 and 28 is all about the religion, which says that you can practice any religion which you want and நீங்கள் எந்த ரிலீஜனாக வேணால் இருக்கலாம். இங்கே இருக்கணும்னா see if you are in Pakistan, so you should be a Muslim, or else you will be treated poorly, or else you will not be permitted to stay there. They declared that they are a religious country. ஆனால் இந்தியா அப்படி கிடையாது. இந்தியா இஸ் அ செக்குலர் நேஷன். ஸோ இங்கே எவ்ரி ரிலீஜன் இஸ் அக்செப்டட். ஈவன் தோ நீங்கள் எந்த ரிலீஜனும் ஃபாலோ பண்ணல, நான் ஏத்திஸ்ட் அப்படி சொன்னாலும் யூ கேன் ஸ்டே இயர். நோ ஒன் இஸ் கோயிங் டு சே யூ ஆர் அகெயின்ஸ்ட் த கல்ச்சர், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ஆர்டிக்கல் 25 to 28 என்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரிலீஜன் பற்றி தான் இருக்குது. யூ கேன் ப்ராக்டிஸ் whatever religion you want, you can celebrate whatever festival you want and the nation will not interfere in it. Next one, article 29, that is cultural and educational rights. So article 29 is protecting the language, culture and heritage of the nation, right? And also protecting the minorities. Article 30 is giving education and establishing education institutions, right? This is article 29 and 30. Article 32 is right to constitutional remedies. இப்போ நம்ம பார்த்தோம்ல ஆர்டிக்கல் 14 to ஆர்டிக்கல் 30 வரைக்கும் இருக்கிற ரைட்ஸில் ஏதாவது ஒன்று வயலேட் ஆயிடுச்சுன்னா யாரோ அதுக்கு அகெயின்ஸ்டாக நடந்துட்டாங்க. இப்போ வந்து நீங்கள் பேசக்கூடாது, நீங்கள் வந்து இந்த ரிலீஜன் ஃபாலோ பண்ணக்கூடாது, அப்போ அப்படி இல்லை ஒரு சின்ன குழந்தைய எடுத்துகிட்டு போய் வேலையில் சேர்க்குறது, இந்த மாதிரி எது நடந்தாலும் நம்ம ஆர்டிக்கல் 32 யூஸ் பண்ணோன்னா நமக்கு ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து நமக்கு ரெமெடிஸ் கொடுப்பாங்க. வில் see that in detail. Okay, see, this is right to constitutional remedy, that is article 32. If a writ or comment or order is issued by a court in writing under its seal. இப்போ ஏதோ ஒரு
கமாண்டோ ஆர்டரோ எழுதி கவர்மெண்ட் சீல் பண்ணாங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் அ writ. ஓகேவா? இப்போது நம்மளோட கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் வந்து வயலேட் ஆகிடுச்சுன்னா we can go to both, as I said before, சுப்ரீம் கோர்ட்க்கும் போகலாம், ஹை கோர்ட்க்கும் போகலாம். போய் நம்மளோட கேஸ்க்கு ஏற்ற மாதிரி தேர் வேர் சம் கைண்ட் ஆஃப் விட்ஸ், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கேஸ் ஃபைல் பண்ணோன்னா தே வில் டேக் ஆக்ஷன், ரைட்? ஸோ திஸ் சுப்ரீம் கோர்ட் இஸ் கால்ட் அஸ் த கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இப்போ எதுக்கு கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படி சொல்கிறாங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட் தான் மேக்னா கார்ட்டான்னு சொல்லிட்டேன். இட் மீன்ஸ் இட் இஸ் த சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். நம்மளோட கான்ஸ்டியூஷனுக்கு உயிரே எங்கே இருக்குன்னா நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்டில் தான் இருக்குது. இப்போ அந்த ஃபண்டமெண்டல் ரைட்டில் ஏதோ ஒன்று வயலேட் ஆகிடுச்சுன்னா நம்ம எங்கே போகிறோம்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம். ஸோ சுப்ரீம் கோர்ட் இஸ் ப்ரொடெக்டிங் த ஃபண்டமெண்டல் ரைட். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் த கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். புரியுதா? மெயினாக ஃபண்டமெண்டல் ரைட் வயலேட் ஆனால் நம்ம ஹை கோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம். We all know that Supreme Court is the higher authority. So supreme authority யாருன்னா சுப்ரீம் கோர்ட் தான். அங்கே வந்து நம்ம போய் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணோன்னா we will be justiciable. See, according to Dr. Ambedkar, Article 32 is heart and soul of the Constitution. Why it is called as so? Because it is the one which give remedy. இப்போ வந்து நீங்கள் கீழே விழுந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வாட் யூ வில் டூ? அந்த ஊண்டு இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு ரெமெடி கொடுப்போம்ல, ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம்ல. லைக் தட் த ட்ரீட்மெண்ட் இஸ் ஆர்டிகல் 32. புரியுதா? இப்போது ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு, இந்த விஷயத்த பண்ணால் அது ஓரளவுக்கு காம்பன்சேட் ஆகும் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுதான் ஆர்டிகல் 32. சரி, விரிட்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஹபியஸ் கார்பஸ். இந்த நேம்ஸ் எல்லாம் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது. 2-3 வாட்டி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நான் படித்து காமிக்கிறேன், கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஒன் இஸ் ஹபியஸ் கார்பஸ். ஹபியஸ் கார்பஸ் எதுக்குன்னா சேஃப்கார்ட்ஸ் பீப்புள் ஃப்ரம் இல்லீகல் அரெஸ்ட். இப்போது நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, நீங்கள் எதுவுமே செய்யலை, திடீர்னு வந்து 4 போலீஸ் உள்ள வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போனால் இட் இஸ் வயலேட்டிங் த ஃபண்டமெண்டல் ரைட். ஏன்னா லைஃப் த்ரெட்டனிங் ரைட். ஆர்டிகல் 21 இஸ் வயலேட்டட் தேர். ஸோ அது செய்யக்கூடாது. அந்த மாதிரி ஏதாவது இல்லீகல் அரெஸ்ட் பண்ணால் ஹபியஸ் கார்பஸ் யூஸ் பண்ணி சேஃப்கார்ட் பண்ணுவாங்க. மேண்டமஸ் அது என்னன்னு பார்த்தோன்னா, வென் யூ ஆர் கோயிங் டு அ பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் ஆர் எனி பப்ளிக் அத்தாரிட்டி, எங்கேயோ நீங்கள் போகிறீங்க, ஏதோ ஒரு தாசில்தார் ஆஃபீஸ்க்கோ எங்கேயோ நீங்கள் இப்போ போகிறீங்கன்னு வச்சுக்கோ. அங்கே இருக்கிற ஒரு பர்டிகுலர் பர்சன் எந்த ஜாப்மே செய்ய மாட்றாங்க, நீங்கள் போகிறப்பெல்லாம் சும்மாவே இருக்காங்க. அப்படி யாராவது இருந்தாங்கன்னா யூ கேன் ப்ரொசீட் மேண்டமஸ். நீங்கள் கோர்ட்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெட்டிஷன் வரும். நீங்கள் ஒர்க் செய்யலை சரியா, உங்கள் ஒர்க்கை நீங்கள் சரியாக செய்யுங்க அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு லெட்டர் வரும். ஓகேவா? லீகல் ஆக்ஷன். இந்த பப்ளிக் அத்தாரிட்டி வந்து சரியாக வேலை செய்யலைன்னா அவங்களுக்கு மேலே லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு தான் இந்த மேண்டமஸ். பிகாஸ் பப்ளிக் அத்தாரிட்டிஸ் ஃபார் இஸ் பப்ளிக், நமக்காக தான் அவங்க இருக்காங்க. அவங்க வேலை செய்யாமல் அவங்களோட பர்சனல் ஒர்க்கை பார்த்துட்டு கவர்மெண்ட் அவங்களோட வேலையை சரியாக செய்யாமல் இருந்தால் யூ கேன் டூ மேண்டமஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ராஹிபிஷன். nothing but prohibition. If a court, low level court, ஏதோ ஒரு இங்கே இருக்க லோக்கல் கோர்ட் வந்து அதோட பவரை தாண்டி ஏதோ ஒரு கேஸ் எடுத்து நடத்துகிறாங்கன்னா அந்த கேஸ் வந்து அங்கே சப்பார்டினேட் கோர்ட்லேருந்து ஜுடிஸ்ட்ரிக்ஷனுக்கு மாறிடும். இது என்னன்னா ஒன்றுமே கிடையாது, ப்ராஹிபிஷன். ப்ராஹிபிட்டட்னா என்ன? தடை செய்யப்பட்டதுன்னு அர்த்தம். ஸோ ஓகேவா? சப்பார்டினேட் கோர்ட், லோக்கல் லெவல் கோர்ட்ஸ் எல்லாம் 3 years மேலே தண்டனைலாம் கொடுக்க முடியாது. இப்போது சி இன் அ மர்டர் கேஸ் யூ வில் கெட் 7 year அண்டு டெத் பெனால்ட்டி, இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்குறாங்கன்னா லோக்கல் கோர்ட் கண்டிப்பாக அதை கொடுக்க முடியாது. மினிமம் லெவல் யார் கொடுக்கலான்னா செஷன்ஸ் கோர்ட் கொடுக்கலாம். செஷன்ஸ் கோர்ட் மேலே ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் இவங்கெல்லாம் கொடுக்கலாம். ஆனால் லோ லெவல் கோர்ட்ஸ் இந்த மாதிரி கேசஸ்லாம் ஹேண்டில் பண்ணாமல் ப்ராஹிபிட் பண்ணுறது தான் இந்த ப்ராஹிபிஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ்
certiorari. It squashes an order issued by a subordinate court by overstepping its jurisdiction. இப்போ ப்ராஹிபிஷனில் நம்ம அந்த கேசஸ்லாம் பண்ணாமல் அவங்க ப்ராஹிபிட் பண்ணிட்டோம். இப்போ அந்த கேசஸை மேலே இருக்க கோர்ட்டுக்கு ஒரு ஸ்டெப் பண்ணும் இல்லையா, அதுதான் இந்த ப்ராசஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் குவா வாரண்டோ. இது என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு பப்ளிக் ஆஃபீஸ் இல்லை ஒரு மினிஸ்டர் ஆஃபீஸ் எங்கேயோ போகிறோம். அப்போது அந்த சீட்டில் நம்ம எந்த பர்சனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த பர்சன் இல்லாமல் வேறு யாராவது அந்த வேலையை செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் குவா வாரண்டோ யூஸ் பண்ணி அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணலாம். இட் மீன்ஸ் த பர்சன் ஹூ இஸ் சப்போஸ் டு பி தேர் ஷுட் பி தேர். யார் அந்த பப்ளிக் ஆஃபீஸில் யார் அந்த வேலையை செய்யணுமோ அவங்க தான் அந்த வேலையை செய்யணும். அதை விட்டுட்டு வேறு யாராவது பையன், அப்பா, லைக் ஃப்ரெண்டு, இவங்க மாதிரி யாராவது வச்சு அந்த வேலையை செஞ்சிட்ருந்தாங்க, இவங்க அங்கே இல்லை, அவங்களோட சீட்டில் வேறு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா குவா வாரண்டோ யூஸ் பண்ணி நீங்கள் அந்த கேஸை ஃபைல் பண்ணலாம். இதெல்லாம் சம் ஆஃப் த விரிட்ஸ்னால் டு ஃபைல் அ ஆர்டர் ஆர் கேஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சரி.